Greetings, 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 my V family, all over the world. நான் தான் அவங்க சீஃப். இஸ்தான்புல்லேருந்து இப்போ ரிட்டர்ன் வந்திருக்கேன். இது ஒரு அன்பிலீவபிளான ட்ரிப். இஸ்தான்புல்ல இருக்கிற சிட்டிஸ் எல்லாமே ரொம்ப லவ்லியாக இருந்துச்சு. சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்கிற எல்லா லீடர்ஸையுமே நான் அங்கே மீட் பண்ணேன். அங்கே இருக்கிற எல்லா ரீஜன்லேருந்துமே அங்கே வந்திருந்தாங்க. அது இஸ்தான்புல்ல நடந்த ஒரு கிரேட் ரீயூனியன்னுமே சொல்லலாம். அங்கே டேவிட் சர்மாவும் இருந்தார், சையத் அமீரும் இருந்தார், இன்னும் நிறைய அம்பாசிடர்ஸுமே அங்கே இருந்தாங்க. ஆல்ரைட், என்னோட வாரியர்ஸான கசகஸ்தான்லேருந்துமே எல்லாருமே வந்திருந்தாங்க. இது ஒரு மேஜிக்கல் ட்ரிப்னு கூட சொல்லலாம். அண்ட் நான் இப்போது மலேசியாவுக்கு திரும்ப வந்துட்டேன். நான் ஒன்று சொன்னால் அதை நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் மலேசியா வந்து இறங்கினதுலேருந்து எனக்கு இங்கே சாப்பிட்றதுக்கு டைம் கிடையாது, பாத்ரூம் போகிறதுக்கு டைம் கிடையாது. ஏன்னா இங்கே நான் ரொம்ப பிஸி. ஏன்னா ஒரு கிரேட் ஒன் இப்போது வந்துட்டு டவுனில் இருக்கார். அவர் தான் தாத்தோ ஸ்ரீ விஜய் ஈஸ்வரன். அண்ட் இப்போது அவருமே இங்கே தான் இருக்கார். என்னோட மென்டார் இங்கே இருக்காருன்னா எனக்கு எதுக்குமே டைம் இருக்காது. நான் அவர் கூட இருக்கிறப்போ அவரோட ஜோன்லேயே இருக்கணும்னு நினைப்பேன். அவர்கிட்ட நிறையா கற்றுக்கணும்னு நினைப்பேன். நான் கற்றுக்கிட்டது அதுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைப்பேன். அண்ட் இது ரொம்பவே அன்பிலீவபிள். அண்ட் நான் பார்த்தீங்கன்னா 3 வாரம் தான் இருக்குது. நம்ம ஃபோக்கஸ்ஃபுல்லாகவே வீகான் பிளானிங் வீகான். அண்ட் இது வீக்கானோட ஃபினிஷிங் டச்சஸாகவும் இருக்க போகுது. அண்ட் ஹிஸ்ட்ரியிலேயே இது வரைக்கும் நடக்காத ஒரு மிகப்பெரிய வீக்கானாகவும் இது இருக்க போகுதுன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இது ரொம்ப ரொம்ப அன்பிலீவபிள். நான் இதை உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், இது இன்னும் ரொம்ப எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். அண்ட் இந்த செப்டம்பரில் வர வீக்கான் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரா மேஜிக்கலாகவுமே இருக்க போகுது. அண்ட் இது வந்து நம்மளோட ஆனிவர்சரி வீக்கான். டெக்னிக்கலி பார்த்தோன்னா நெக்ஸ்ட் 25 இயர்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி வீக்கானுமே இதுவாக தான் இருக்கும். நான் இதை பற்றி நம்மளோட கிரேட் ஃபவுண்டர்ஸான ஜாப்பா அண்ட் தாத்தோஸ்ரீ அவங்கக்கிட்ட நம்ம வீக்கானை பற்றி நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க இந்த வீக்கான நினச்சி ரொம்பவே சூப்பர் எக்ஸைட்டடாகவே இருக்காங்க. அருண், அட்லி, சத்தி, டேவிட் இவங்க எல்லாருமே இப்போ மலேசியாவில் தான் இருக்காங்க. நான் அவங்களோட இப்போ சேட் பண்ணிட்டு தான் இருந்தேன். அண்ட் நாங்கள் பார்ட்னர் கலையோட இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே நடக்கிறத எப்படி வந்துட்டு இன்னும் பெட்டராக எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத பற்றி. ஏன்னா இது இந்த வருஷத்தில் அடுத்த லெவலுக்கு இது போக போகுது. அண்ட் வரப்போகிற வீக்கானுமே செப்டம்பர் 12லேருந்து செப்டம்பர் 16 வரைக்கும் நடக்க போகுது. ஸோ இதை பற்றி நான் மில்லியன் டைம்ஸ் சொல்லியிருக்கேன். உங்களோட ஏர்லி டேஸில் நீங்கள் எல்லாருமே என்ன யோசிப்பீங்கன்னா, வீக்கானுக்கு நம்ம போகலாமா இல்லை வேண்டாமா? அந்த இடத்துல நீங்கள் அதை எப்படி எடுத்துப்பீங்கன்னா, அதை வந்து ஒரு சாய்ஸாக எடுத்துப்பீங்க. ஓகே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. பட் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அது சாய்ஸ் கிடையாது, அது ரொம்ப ரொம்ப நெசசிட்டி. நீங்கள் கண்டிப்பாக வரணும். நீங்கள் கண்டிப்பாக வீக்கான் வரணும். உங்களுக்கு இதில் சாய்ஸே கிடையாது. ஆல்ரைட், நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஒரு வீக்கான் கூட வரலன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ட்ராக்லேருந்து வேறு வழியில் நீங்கள் போயிடுவீங்க. அதுவே நீங்கள் வீக்கான் வந்தீங்கன்னா உங்களோட ட்ராக்ல நீங்கள் பெட்டராக போய்கிட்டு இருப்பீங்க. அந்த ஒரு வீக்கான் நெக்ஸ்ட் வர 12 மந்த்ஸ்க்கு உங்களை ரொம்ப ஃபோக்கஸ்டாகவும் ஸ்விட்ச்டானாகவும் வச்சுருக்கோம் நீங்கள் அடுத்து திரும்ப வர்ற வரைக்கும். அண்ட் தாத்தோ ஸ்ரீ விஜய் எதுக்கு எப்போவுமே வெல்கம் ஹோம் அப்படின்னு சொல்கிறாருன்னா, நீங்கள் இந்த டைமில் இந்த உலகத்தில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் அல்மைட்டியில் இருந்தாலும் சரி, கோட்டி அவேரில் இருந்தாலும் சரி, ஆர் ஜெர்மனியில் இருந்தாலும் சரி, ஆர் நீங்கள் இந்தியா, இந்தோனேஷியா, மலேசியா, துபாய் எங்கே இருந்தாலும் சரி, ஆல்ரைட். அண்ட் அங்கே தான் நீங்கள் வாழ்ந்துட்டுமே இருக்கீங்க. அதுதான் உங்களோட ஹோமே கூட. பட் நம்மளோட கிரேட் மென்டரான தாத்தோ ஸ்ரீ விஜயோட மெம்பர் ஆனதுக்கப்புறம் நம்மளோட ஹோம் எதுனா வீகான். உங்கள் எல்லாத்துக்கும் இது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கோன்னா நம்ம வீட்டிலேருந்து வெளியே வந்துடுவோம். நம்ம வீட்டிலேருந்து வெளியே வந்து நம்மளோட ஏர்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளோட ட்ரீம்ஸை பில்ட் பண்ணுவோம். நம்மளோட வாழ்வாதாரத்தையுமே இன்னும் டிஃப்ரெண்ட்டாக பில்ட் பண்ணுவோம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இயர்லி ஒன்ஸ் நீங்கள் இந்த ஹோமுக்கு நீங்கள் வந்து தான் ஆகணும். நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு டைமாவது நீங்கள் ஹோமுக்கு வந்து தான் ஆகணும். ஏன்னா தீபாவளி, ஈத், நியூ இயர், சைனீஸ் நியூ இயர் இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளோட ஹோமுக்கு திரும்ப வந்து தான் ஆகும். ஏன்னா அந்த ஒரு இடத்துல தான் நம்மளோட ட்ரீம்ஸை ஃபைண்ட் பண்ணியிருப்போம். நம்மளோட ட்ரீம்ஸ் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகியிருந்திருக்கும். அண்ட் அந்த ஒரு ஹோம் தான் நம்மளுக்கு ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃபீலை கொடுக்கும். அந்த ஒரு இடத்துல தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச பீப்புள் நம்மளோட சரௌண்டிங்கில் நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் டுடே உங்கள் எல்லாத்துக்கும் உங்களோட ஹோம் எதுனா வீகான். உங்கள் எல்லாத்தையும் நான் ஈவெண்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலை. உங்கள் எல்லாத்தையும் நான்
மிகப்பெரிய நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்டான இந்த ஒரு வீக்கானுக்கு வாங்க அப்படின்ட்டு நான் சொல்லலை. சிம்பிளாக அஸ் எ சீஃபாக அஸ் அ அப்ளைனா த கிரேட் ஒன்ஸ் ஜாப்பான் தாத்தோஸ்ரீ ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய பர்சனாக சொல்கிறேன். நீங்கள் ஹோம்க்கு வாங்க. ஓகே, நீங்கள் அந்த இடத்துக்கு வரும்போது தான் அது ஒரு ஃபேமிலி ரீயூனியன் மாதிரி தெரியும். அது வெறும் ஈவெண்ட் மட்டும் கிடையாது, அது ஒரு ஃபேமிலி ரீயூனியன். ஸோ இதில் சாய்ஸே இல்லை, இது ரொம்ப நெசசிட்டி. ஸோ உங்கள் எல்லாத்தையுமே நான் வீக்கானில் மீட் பண்ணலான்ட்டு இருக்கேன். எங்கூட இருக்கீங்களா? அண்ட் இந்த ஒரு வெனஸ்டே மெசேஜ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் நான் என்ன பண்ணுறேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறத பற்றி தான். ஸோ உங்களை நீங்களே கொஸ்டின் கேட்டுக்கோங்க. ஆல்ரைட், நீங்கள் இந்த பிஸ்னஸ்க்கு பிராண்ட் நியூவாக இருந்தாலும் சரி, ஆர் 6 மந்த்ஸாக இந்த ஒரு பிஸ்னஸை பில்ட் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஒரு 10 வருஷம் பில்ட் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஆர் நீங்கள் மேக்ஸ் அவுட் கிங்கோ இல்லை குயினோ எதுவாக இருந்தாலும் சரி, அது இங்கே மேட்ரு கிடையாது. நம்ம இந்த ஒரு ஜேர்னியில் போய்கிட்டு இருக்கோன்னா இது ரொம்ப நேச்சுரலும் கூட. அண்ட் இது சகஜமாக எல்லாத்துக்குமே நடக்கும். நம்ம போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ட்ராக்கை விட்டு கொஞ்சம் வேறு மாதிரி நடந்துப்போம். அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு கூட. நம்ம இந்த ஒரு டைமில் நம்ம எதுக்காக வந்தோம், நம்ம என்ன பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஜேர்னியை சூஸ் பண்ணோங்கிறதே மறந்துட்டு நம்ம வேற ஒரு திசை நோக்கி நம்ம போய்கிட்டு இருப்போம். சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறத கேட்டுட்டு காதில் வாங்கிட்டு அதை நினச்சி நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருப்போம். ஆல்ரைட், அண்ட் மற்ற பீப்புள் அவங்க சொல்கிற ஒரு ஒப்பீனியனை வச்சு நம்மளோட பிஸ்னஸை வேற ஒரு பாதையில் எடுத்துகிட்டு போயிட்டுருப்போம். அண்ட் இந்த ஒரு டைமில் நம்ம லைஃபவே டிஸ்ட்ராக்ஷனில் போயிட்டுருக்கோம். உங்களோட ட்ராக் வந்து மேக்ஸ் அவுட் கிங் ஆர் குயினுக்கோ போயிட்டுருக்குன்னா சம்டைம்ஸ் அது வந்து டிவியேட் ஆகி வேற ஒரு பாதையில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த ஒரு வழியில் நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு தெரியாமல் போயிடுவீங்க. அண்ட் செகண்ட் என்னென்னா, உங்களோட ஈகோ உங்களை கன்வின்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கும். இது உங்களுக்கு ஒர்க் ஆகாது, இது வேணான்ற மாதிரி உங்களோட ஈகோ உங்களை கன்வின்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கும். இந்த ஒரு ஜேர்னி டிஃபிகல்ட்டாக இருக்கலாம், ஆர் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த ஒரு டைமில் உங்களோட ஈகோ உங்களை கன்வின்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, உங்களோட ஈகோவை நீங்கள் லிசன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஜேர்னியில் உங்களுக்கு ரொம்ப டேஞ்சரஸ் தான். நம்பர் 3 என்னென்னா, நீங்கள் யாருமே ரொம்ப கடுமையாலாம் உழைக்கல. நீங்கள் எல்லாருமே உங்களை நீங்கள் நினச்சிப்பீங்க, நான் ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு. பட் அது அப்படி கிடையாது. ஆல்ரைட், நீங்கள் உங்களை நீங்களே பிலீவ் பண்ணிப்பீங்க, நான் வந்து ரொம்ப ஹார்டாக தான் ஒர்க் பண்ணுறேன்ட்டு. பட் ஆனால் அது அப்படி கிடையாது. ஆல்ரைட், இந்த ஒரு டைமில் உங்ககிட்ட நீங்களே கொஸ்டின் கேட்டுக்கோங்க. எப்படின்னா, இது வந்து ஒரு ஆடிட்னு கூட சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆடிட்டிங் வந்துட்டு எப்படி கம்பெனியில் வந்து ஆடிட் பண்ணி இது பண்ணுற மாதிரி. ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா, நம்மளோட கியூனட் ஜேர்னியோட ஆடிட்னு கூட சொல்லலாம். அண்ட் இது ஆடிட் ஆஃப் யுவர் லைஃபுமே கூட. உங்ககிட்ட நான் ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒன்று கேட்குறேன். அண்ட் இது ரொம்பவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் கூட. இந்த ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஆன்சர் சொல்லியே தான் ஆகணும். உங்கள் எல்லாத்துக்குமே இன்னும் ட்ரீம் இருக்கா? உங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் ஏன் இந்த ஒரு பிஸ்னஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிங்கிறது ஞாபகம் இருக்கா? நீங்கள் உண்மையாலுமே உங்களோட ட்ரீமை எந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்கன்னா, வீக்கானில் டே 2ல் மார்னிங் நடக்கிற அந்த ஒரு செஷனில் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ட்ரீமை ரியலைஸ் பண்ணுவீங்க. அண்ட் அங்கே ஸ்டேஜில் நான் போய் பேசிகிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்டில் லத்திகா சாங்கும் ஓடிட்டுருக்கும். அந்த ஒரு டைமில் உங்கள் எல்லாத்துக்குமே ரியலைஸ் ஆகும், ஏன் இந்த ஒரு பிஸ்னஸ் ஜேர்னியை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ட்டு. அண்ட் இப்போ எல்லாத்துக்குமே உங்களோட ட்ரீம் ஞாபகம் இருக்கா? இந்த ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லியே தான் ஆகணும். நீங்கள் இதுக்கப்புறம் உங்களோட ட்ரீம் லிஸ்ட்டில் எடுத்துக்கிட்டு பேக்ரவுண்டில் லத்திகா சாங் போட்டு கண்ணை மூடிட்டு நீங்கள் உட்காந்து நீங்கள் எல்லாருமே யோசிச்சு பாருங்கள், இந்த ஒரு பிஸ்னஸ் ஜேர்னியை ஏன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், எதுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோன்ட்டு. ஏன்னா சில பேர் ஏன் எதுக்கு பண்ணுறோன்னு தெரியாமல் இதை ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் பண்ணணுங்கிற ரீசன் இல்லைன்னா அந்த ஒரு ட்ரீம் டெஃபினட்டாக எஃபெக்டிவாகவே இருக்காது. நீங்கள் க்ரியேட் பண்ணுற எல்லாமே பெட்டர் ரிசல்ட்டை கண்டிப்பாக கொடுக்கவே கொடுக்காது. நீங்கள் ஏன் பண்ணணுங்கிறத நீங்கள் மறந்தீங்கன்னா, சொல்லப்போனால் நானுமே இந்த ஒரு பிஸ்னஸை 26 இயர்ஸாக பில்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த ஒரு இடத்துல இந்த பிஸ்னஸை நான் ஏன் பில்ட் பண்ணிகிட்ருக்கேன், ஜாப்பா அண்ட் தாத்தோஸ்ரீ விஜய்க்காக ஏன் இந்த ஒரு பிஸ்னஸை நான் பில்ட் பண்ணிகிட்ருக்கேன்னா, எனக்கு என்னோடய ஒய் ரீசன் என்னன்றது எனக்கு தெரியும். நான் வந்து பெரிய கிரேட்டஸ்ட் நெட்வொர்க்கர்லாம் கிடையாது, நான் வந்து ஸ்மார்ட்டஸ்ட் பர்சனும் இந்த ஒரு பிளானட்டில் கிடையாது. ஆனால் நான் ஒரு சிம்பிள் மோரான், ட்ரீமோடு இருக்கிற ஒரு மோரான். அந்த ட்ரீமுக்காக சண்டை கட்டவும் தயாராக இருக்கேன், அந்த ட்ரீமுக்காக சாகவும் தயாராக இருக்கேன். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், உங்களோட ட்ரீம் என்னன்ட்டு. அந்த ஒரு ட்ரீம் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட்ஸ் எதுவுமே ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்காது, அது ரொம்ப நாளைக்குமே வராது. ஸோ உங்களோட ஒய் ரீசன் கண்டிப்பாக தெரியணும். இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க, உங்களுக்கு உங்களோட ட்ரீம் இன்னும் ஞாபகம் இருக்கா? அண்ட் உங்ககிட்ட நான் ஒரு செகண்ட் கொஸ்டின் கேட்குறேன்.
அதுக்கு நீங்கள் ரொம்ப ஹானஸ்ட்டாகவும் பதில் சொல்லி தான் ஆகணும். நீங்கள் எனக்கு ஆன்சர் சொல்ல வேணாம், உங்களுக்கு நீங்களே ஆன்சர் சொல்லிக்கோங்க. நீங்கள் என்கிட்ட போய் சொல்லிடலாம், ஆனால் உங்ககிட்ட நீங்களே போய் சொல்ல முடியாது. நீங்கள் உண்மையாகவே ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணுறீங்களா? ஆனஸ்ட்டாக சொல்லுங்கள். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணுறீங்களா? உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வர்றதுக்கு உங்களை நீங்களே புஷ் பண்ணிக்கிறீங்களா? இல்லாட்டி சுற்றி உக்காந்துட்டு கை கோர்த்துக்கிட்டு கும்பையா பாடிட்டு இருக்கீங்களா? 1998 ஆக்டிவாக நான் பிஸ்னஸை பில்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இதை நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். அந்த டைமில் எனக்கு சாப்பிட கூட டைம் இருக்காது, தூங்க டைம் இருக்காது. அந்த ஒரு டைமில் பிஸ்னஸ் பில்ட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன். அந்த ஒரு டைமில் நான் எப்பயுமே நினச்சது கிடையாது நான் ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. அண்ட் டுடே 26 வருஷத்துக்கு அப்புறமும் கூட அப்போவும் நான் ஹார்டாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போவும் ரொம்ப 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 ஹார்டாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆஸ் அ அப்ளைனா ஃபினான்ஷியலி ஃப்ரீயாக இருக்கிறவனா சொல்கிறேன், உங்களை விட அதிகமாக ஒர்க் ஹார்ட் பண்ண வேண்டியதே கிடையாதுண்ணா. ஸோ உங்களை நீங்கள் கேள்வி கேட்டுக்கங்க. நீங்கள் உண்மையாகவே ஹார்டாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்கள் உண்மையாகவே நீங்கள் பார்க்குற வேலைக்கான ஒரு ரிசல்ட் கிடைக்குதா அப்படின்ட்டு. உங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் ஏன் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றது தெரியுதா? இல்லாட்டி நீங்கள் உங்களை நீங்களே எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு அந்த எக்ஸ்கியூஸ் பின்னாடி மறைஞ்சிட்டு இருக்கீங்களா? இல்லாட்டி இந்த ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக வரணுன்றதுக்காக எக்ஸாக்டாக என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்களா? ஸோ உங்களை நீங்களே கேள்வி கேட்டுருங்க. ஹானஸ்ட்டாக பதில் சொல்லுங்கள். நீங்கள் உண்மையாகவே ஹார்டாக ஒர்க் பண்ணுறீங்களா? உங்களை நீங்களே புஷ் பண்ணி மேக்ஸ் அவுட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு புஷ் பண்ணிக்கிறீங்களா? உங்களை நீங்களே புஷ் பண்ணி உங்களோட பொட்டன்ஷியல் லிமிட்லெஸ் ஆக்கிறதுக்கு இருந்துக்கிறீங்களா? உங்களால் ஒரு நாளைக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்க முடியுதுன்னா உங்களால் ஏன் ஒரு நாளைக்கு 5 ப்ரெசன்டேஷனை கொடுக்க முடியாது? இந்த ஒரு புல் சுகர் என்கிட்ட கொடுக்காதீங்க, இங்கே போதுமான ப்ராஸ்பெக்ட்ஸே இல்லை அப்படின்ட்டு. ஓகே, இந்த ஒரு வேர்ல்டில் 8 பில்லியன் பீப்புள்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு ஜூமே இருக்குது, உங்களுக்கு அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா இருக்குது. 2 செகண்ட்ஸில் பீப்புளோட கனெக்ட் ஆகிறதுக்கான வழி எல்லாமே இருக்குது. இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் உங்களால் லிமிட்டேஷனான ப்ரெசன்டேஷன் தான் கொடுக்க முடியுதுன்னு சொன்னீங்கன்னா என்னால் இதை நம்பவே முடியல. இந்த ஒரு ஹானஸ்டான கொஸ்டினுக்கு நீங்களே உங்களை கேள்வி கேட்டுக்கோங்க. முக்கியமாக நீங்கள் உங்களோட ஜாபை விட்டுட்டு ஃபுல் டைமாக இருக்கீங்கன்னா, இந்த ஒரு கியூனட் பிஸ்னஸை நீங்கள் ஒரு ஃபுல் டைமாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா, உங்கள் குழந்தைங்களோட ஃப்யூச்சர், உங்கள் ஃபேமிலியோட ஃப்யூச்சர், உங்கள் லைஃபோட ஃப்யூச்சர், இது எல்லாமே உங்களை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு கேள்வியை உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. உண்மையாகவே நீங்கள் ஹார்டாக தான் ஒர்க் பண்ணுறீங்களா? நேற்று டே ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணீங்க? சண்டே அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? சாட்டர்டே அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? எவ்வளோ நேரம் நீங்கள் தூங்குறீங்க? எவ்வளோ நேரம் நீங்கள் ஒன்றா உட்காந்து கை கோர்த்துட்டு பாட்டு பாடிட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்க? அவர் எவ்வளோ நேரம் நீங்கள் மூவி பார்க்குறீங்க? எவ்வளோ நேரம் நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க? இந்த ஒரு லாஸ்ட் 4 டேஸாக நீங்கள் எவ்வளோ டேஸ் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க? நான் சொல்கிறேன், நான் மேக்ஸிமமாக 2 மணி நேரம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் 4 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம் இல்லாட்டி ஒரு 7 மணி நேரம் இவ்வளோ தான் நான் தூங்குவேன். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா? ரிமைனிங் இருக்கிற 17 மணி நேரமும் என்னோட ட்ரீமுக்காக நான் ஓடிக்கிட்டு தான் இருக்கேன். என்னோட கோலுக்காக நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். தாத்தோ ஸ்ரீ விஜயோட விஷனுக்காக நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க, நீங்கள் ஹார்டாக ஒர்க் பண்ணுறீங்களான்ட்டு. ஹார்டாக ஒர்க் பண்ண சொல்லி உங்களை நீங்களே புஷ் பண்ணிக்கிறீங்களான்ட்டு. உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் நான் கேட்கக்கூடிய தேர்ட் கொஸ்டின் என்னன்னா, இன்னும் நீங்கள் உங்களை கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கீங்களா? அண்ட் கசகஸ்தானில் நான் சில டவுன்லைன்ஸ் நான் மீட் பண்ணியிருந்தேன். அங்கே சில பேர் என்கிட்ட கொஸ்டின் கேட்டப்போ அவங்ககிட்ட நான் சில ஒரு ஆன்சர்ஸை நான் சொல்லியிருந்தேன். அதை நான் இப்போ உங்ககிட்ட நான் சொல்கிறேன். எப்போவுமே ஆன்சர்ஸ்க்காக நீங்கள் காத்திருக்காதீங்க. லைஃப்பில் வர ஆச்சரியத்தெலாம் நம்மளால் சால்வ் பண்ணிட முடியாது. லைஃப்னா என்னென்னா நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாழ்கிறது தான். ஸோ உங்களோட மைண்டில் நீங்களே டவுட்டை க்ரியேட் பண்ணாதீங்க. உங்ககிட்டயே ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஆல்ரைட், எந்த ஒரு கொஸ்டினுக்குமே உங்ககிட்ட ஆன்சர் இல்லைன்ற மாதிரி ஒரு கொஸ்டினே கிடையாது. அந்த ஒரு காரணத்தினால தான் நீங்களுமே என்னோட வெனஸ்டே மெசேஜையும் பார்த்துட்ருக்கீங்க, என்னோட இன்ஸ்டாகிராம் லைவையும் பார்த்துட்ருக்கீங்க, அண்ட் தாத்தோ ஸ்ரீ விஜய் ஈஸ்வரனையுமே ஸ்டேஜ்லேயும் பார்த்துட்ருக்கீங்க. அப்படி அவர் ஸ்டேஜில் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு நீங்கள் எல்லாருமே யோசிச்சு பார்ப்பீங்க, இது எனக்கு தெரியும் அப்படின்னு. ஸோ எந்த ஒரு கொஸ்டினுக்குமே உங்களுக்கு ஆன்சர் இல்லைன்ற மாதிரி கொஸ்டினே கிடையாது. இந்த ஒரு பிஸ்னஸில் எக்ஸாக்டாக என்ன பண்ணணுங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெளிவாக தெரியும். அதை நீங்கள் இது நாள் வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. பட் உங்களுக்குள்ளே நீங்களே ஒரு டவுட்டை க்ரியேட் பண்ணிப்பீங்க. உங்களுக்கு நீங்களே டவுட்டை கேட்டுக்கிட்டு உங்களை நீங்களே கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சுன்னா உங்களோட அப்ளைன் கிட்ட அடுத்த ஒரு கொஸ்டின் என்ன கேட்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அந்த ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சுன்னா இன்னொரு கொஸ்டின் கேட்பீங்க. அதுக்கும் ஆன்சர் கிடச்சிருச்சுன்னா இன்னொரு கொஸ்டின் கேட்பீங்க. இது ஏன்னு உங்களுக்கு தெரியுதா? உங்களை நீங்களே எக்ஸ்கியூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க.
உங்களை நீங்களே ஜஸ்டிஃபை பண்ணிக்கணும்னா இது பண்ணிக்கணும், நார்மல் ஆக்கிக்கணுங்கிறக்காக இந்த ஒரு கேள்வி நீங்கள் கேட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க. எனக்கு இது இன்னுமே ஞாபகம் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் தாத்தஸ்ரீ விஜய் என்கிட்ட இந்த ஒரு புக் என்கிட்ட கொடுக்கும்போது, த ஸ்பியர் ஆஃப் சைலன்ஸ், அந்த ஒரு புக்கை துபாயில் 2005 எனக்கு கொடுத்தாரு. அந்த ஒரு புக்கை இன்னுமே என்கிட்ட தான் வச்சுருக்கேன். அந்த புக்கில் என்னோட ஃபுல் நேமான பத்மசீலன்கிற பேர் ஃபுல்லாக எழுதியிருப்பாரு. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, நீ தேடிட்டு இருக்கிற எல்லா ஆன்சர்ஸுமே உனக்குள்ளேயே தான் இருக்குது, வெளியே எங்கேயுமே கிடையாது. நீ தேடிட்டு இருக்கிற ஆன்சர்ஸ் எல்லாமே உனக்குள்ளேயே தான் இருக்குது. ஸோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க் பண்ணுறதை நீங்கள் நிப்பாட்டுங்க. உங்களோட லைஃப்பில் வர்ற அந்த ஒரு மிஸ்ட்ரியை சரி பண்ணணுங்கிறதுக்காக நீங்கள் அந்த கொஸ்டின்ஸை கேட்டு சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதை நிப்பாட்டுங்க. மேக்ஸ் அவுட் போகிறதுக்காக நீங்கள் ஒரு ஷார்ட்கட் ஃபைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன், அது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன், எப்படி மேக்ஸ் அவுட் ஆகுறதுன்ட்டு. ஜஸ்ட் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள், அதை நீங்கள் இறக்கி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ கொஸ்டின்ஸ் கேட்குறது நிப்பாட்டுங்க. ஆன்சருக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு நிலையை நீங்கள் நிப்பாட்டுங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இதுதான் உங்களோட தேர்ட் பாயிண்ட்டுமே கூட. அண்ட் ஃபைனல் பாயிண்ட் என்னென்னா, இதுவுமே உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்குங்க. நீங்கள் உங்களை நம்புறீங்களா? உங்களோட பொட்டென்ஷியலை நீங்கள் நம்புறீங்களா? என்னோட பொட்டென்ஷியல், ஜாப்பாஸோட பொட்டென்ஷியல், தாத்தோஸ்ரீ விஜய் ஈஸ்வரனோட பொட்டென்ஷியல், இதெல்லாமே ஒன்றா இருக்கா? ஒன்றா இருக்கா? ஆமாம், எங்களோட பொட்டென்ஷியல் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. நாங்கள் எல்லாருமே சேம். நாங்களுமே உங்களை மாதிரி குழந்தையாக தான் பிறந்தோம். நாங்கள் ஒன்றும் பிறக்கும்போதே கிரேட்டஸ்ட் நெட்வொர்க்கர்ஸ்லாம் கிடையாது. நீங்கள் உங்களோட லைஃப்பில் இப்போ எப்படி எந்த ஒரு பாதையில் வந்துட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி தான் நாங்களுமே வந்தோம். உங்களோட பொட்டென்ஷியல், உங்களோட ஒவ்வொருத்தோட பொட்டென்ஷியலுமே லிமிட்லெஸ். நீங்கள் கண்டிப்பாக என்ன மாதிரி இருக்கவே கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, சீஃப் கண்டிப்பாக ஒரு நாள் நான் உங்களை மாதிரியே நான் வருவேன் அப்படின்ட்டு. என்ன மாதிரிலாம் இருக்காதீங்க. நான் ஒரு மோரான். என்னோட நீங்கள் பெட்டராக தான் இருக்கணும், என்னை விட நீங்கள் கிரேட்டராக தான் இருக்கணும். அதுதான் அவங்களோட பொட்டென்ஷியல். ஸோ என்னோட கொஸ்டின் என்னென்னா, என்னோட கொஸ்டின் உங்ககிட்ட கேட்க வர கொஸ்டின் என்னென்னா, உங்களை நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்களா? உங்களோட டெஸ்டினி மேக்ஸ் அவுட் கிங்கோ இல்லை மேக்ஸ் அவுட் குயினுக்கோ போயிட்டுருக்குங்கிறத நீங்கள் நம்புறீங்களா? உங்களோட பொட்டென்ஷியல் லிமிட்லெஸ்ஸுங்கிறத நீங்கள் நம்புறீங்களா? நீங்கள் ஒரு அச்சீவ் பண்ண போகிறது லிமிட்லெஸ்ஸுங்கிறத நீங்கள் நம்புறீங்களா? நான் இதை உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களை நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்களா? மற்றவங்க உங்களுக்காக பிலீவ் பண்ணணுன்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. உங்களை நீங்களே நம்புங்க. உங்களை நீங்கள் நம்புறீங்களா? உங்களை நீங்களே நம்புனீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் அந்த ஒரு வீக்கான் ஸ்டேஜில் ஏறி உங்களோட ட்ரீமை, உங்களோட ஸ்டோரியை எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புமே கிடைக்கும். அந்த ஒரு டைமில் தான் உங்களோட ட்ரீமே ரியாலிட்டிலையுமே நடந்துட்டுருக்கும். கைஸ், என் கூட இருக்கீங்களா? ஸோ இந்த ஒரு கொஷினை நீங்கள் உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. இந்த ஒரு கேள்வி நீங்களே கேட்டுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் கேட்டுக்கோங்க. உங்களோட ட்ரீமை நீங்கள் இன்னும் ஞாபகம் வச்சுருக்கீங்களா? உங்களோட ட்ரீம் இப்போ உங்களோட மைண்டில் இருக்கா? அந்த மைண்ட்லேருந்து உங்களோட ஹார்ட்டுக்கு அது ட்ராவல் ஆகுதா? அப்படி அந்த ட்ரீம் ஹார்ட்டில் இருக்கும்போது உங்களால் நைட்டு தூங்க முடியாது. அப்படி அந்த ட்ரீம் ஹார்ட்டில் இருக்கும்போது எவ்ரி சிங்கிள் செகண்டுமே அந்த ட்ரீமை பற்றி நீங்கள் நினச்சிக்கிட்டே தான் இருப்பீங்க. அண்ட் செகண்ட் கொஸ்டின் உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. நீங்கள் உண்மையாகவே ஹார்டராக ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. நீங்கள் உங்களோட ரூல் 3 பண்ணுறீங்களா? உங்களோட மேக்ஸிமம் ப்ரெசன்டேஷன்ஸை நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்களா? உங்களை நீங்களே உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்துக்கிட்டு நீங்களே புஷ் பண்ணிக்கிறீங்களா? நீங்கள் ஹார்டராக ஒர்க் பண்ணுறீங்களா? இந்த ஒரு கொஸ்டினை உங்களை நீங்களே ஹானஸ்ட்டாக கேட்டுக்கோங்க. இந்த தேர்ட் கொஸ்டின் என்னென்னா, எக்ஸ்கியூசஸ் பின்னாடி நீங்கள் ஒளிஞ்சிருக்கீங்களா? எப்பவுமே வெறும் ஆன்சர்ஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களா? உங்களோட லைஃப்பில் வேறு அந்த ஒரு மிஸ்ட்ரிக்காக சால்வ் பண்ணணும், ஏதாவது பண்ணிடணுங்கிறதுக்காக வெறும் ஆன்சர்ஸ்க்காக மட்டும் காத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆன்சருக்காக வெயிட் பண்ணாதீங்க. ஆன்சர் உங்களுக்குள்ளேயே தான் இருக்குது. உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. கொஸ்டின்ஸ் பின்னாடி ஹைடாகலாம் இருக்காதீங்க. எல்லா ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் ரொம்ப கிளாரிட்டியாகவே இருக்கணுங்கிற மாதிரி அது பின்னாடியும் இருக்காதீங்க. இந்த ஒரு பிஸ்னஸ் நான் 26 இயர்ஸாக பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் கிளாரிட்டிலாம் கிடையாது. உங்கள் எல்லாத்துக்கும் இது புரியுதா? ஆனால் அது என்னை ஸ்டாப் பண்ணாது. ஏன்னா எனக்கு தாத்தோஸ்ரீ விஜய் இருக்காரு. நான் அவரை ட்ரஸ்ட் பண்ணுறேன், நான் அவர் லிசன் பண்ணுறேன், நான் அவர்கிட்ட ஷட் அப், லிசன் அண்ட் டூ, இதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். காய்ஸ், நீங்கள் கூட இருக்கீங்களா இல்லையா? நீங்கள் உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் கிளாரிட்டி வரணுன்ற மாதிரி நீங்கள் எப்பவுமே இருக்காதீங்க. லைஃப்பில் வர எல்லா ஒரு ப்ராப்ளம்ஸ்க்குமே அங்கே ஆன்சர் கிடச்சிடாது. லைஃப்னா என்னென்னா, நம்மளால் எவ்வளோ வாழ முடியுமோ அவ்வளோ தூரம் வாழ்கிறது தான். இதை நான் ஆல்ரெடியுமே நான் சொல்லியிருக்கேன். உங்களோட நீங்கள் பெஸ்ட் வேர்ஷனாக தான் இருக்கணும். அண்ட் இந்த ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா, உங்களை நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்களா? உங்கள் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கா? நீங்கள் சைன் அப் ஆன டைமில் உங்களோட பிலீஃப் சிஸ்டம் வந்து ரொம்ப பியூராக இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப அன்பிலீவபிளாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஒரு ரியாலிட்டிங்கிறனால அந்த பிலீஃப் சிஸ்டம் அப்படியே கரப்டாகி அது அப்படியே கம்மியாகிட்டு வந்துருச்சு. ஆர் நீங்கள்
ஃபேஸ் பண்ண ரிஜெக்ஷன்ஸ்னால அந்த ஒரு விஷயம் கரப்ட் ஆயிருக்கலாம். அந்த ஒரு பிலீஃபை அரெஸ்ட் பண்ணக்கூடிய எது நடந்தாலுமே அதை நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா அந்த ஒரு பிலீஃப் தான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பில்லர் நீங்கள் மேக்ஸ் அவுட் கிங் ஆர் குயின் ஆகுறதுக்கு. உங்களோட டெஸ்டினி மேக்ஸ் அவுட் கிங் ஆர் குயினுங்கிறது நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்களா? உங்களோட பொட்டன்ஷியல் லிமிட்லெஸ்ன்னு நீங்கள் நம்புறீங்களா? நீங்கள் பிலீவ் பண்ணுங்க, ஒரு நாள் உங்களோட பேரை தாத்துஸ்ரீ விஜயேஸ்வரன் இந்த ஒரு வீக் ஆன் ஸ்டேஜில் கூப்பிடுவார். ஆஸ் அ பி பார்ட்னராக கூப்பிடுவார். இதை நீங்கள் பிலீவ் பண்ணணும். உங்களோட ஹார்ட்லேருந்து அந்த ஒரு கேள்வியை கேளுங்க. அண்ட் இந்த ஒரு கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இன்னைக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணுங்க. காய்ஸ், நீங்கள் என் கூட இருக்கீங்களா? உங்கள் எல்லாத்தையுமே நான் வீக்கானில் மீட் பண்ணுறேன். ஐ லவ் யூ கைஸ் so 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 much.